ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்துக் கொண்டே இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் நாளின் இறுதியில் உங்களிடம் எதுவும் மிச்சமில்லை. பயமாக தெரிகிறது இல்லையா? ஆனால் பணத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இதுதான் நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? இது கிரண் என்ற சிறுவனின் கதை. அவன் இந்த பாடத்தை கடினமான வழியில் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நீங்களும் அதே தவறை செய்ய வேணாம். கிரண் மற்ற எல்லா பயன்களையும் போலவே கவலையற்றவனாகவும் மகிழ்ச்சியாகவும் எப்போதும் அந்த தருணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாக்கெட் மணி கிடைக்கும் போதெல்லாம் அதை உடனடியாக செலவழித்தான். இனிப்புகள், பொம்மைகள் மற்றும் சிறிது நேரம் அவரை மகிழ்ச்சி அடைய செய்யும் விஷயங்களுக்காக செலவழித்தான். அவரது நண்பர்கள் அவர்கள் தங்கள் பணத்தை சேமித்து வைத்தார்கள், தங்கள் குடும்பங்களுக்கு உதவினார்கள், எதிர்காலத்தை திட்டமிட்டார்கள். ஆனால் கிரண் அவர்களை பார்த்து சிரித்தார். ஏன் சேமிக்க வேண்டும்? பணம் எப்போதும் வரும், வாழ்க்கை மகிழ்ச்சிக்காகத்தான் என்று அவர் கூறுவார். அவரது பெற்றோர் அவரை மீண்டும் மீண்டும் எச்சரித்தனர். மகனே, பணம் என்றென்றும் நிலைக்காது, தாமதமாகும் முன் சேமிக்க கற்றுக்கொள். ஆனால் கிரண் ஒருபோதும் கேட்கவில்லை. வருடங்கள் கடந்து விட்டன. கிரண் இப்போது குழந்தையாக இல்லை. ஆனால் என்னவென்று தெரியுமா? அவனுடைய பழக்க வழக்கங்கள் ஒருபோதும் மாறவில்லை. சேமிப்பு இல்லை, திறமைகள் இல்லை, விரைவில் மலையளவு கடன்கள். பின்னர் சரி செய்து விடுவேன் என்று நினைத்து அவன் பணத்தை கடன் வாங்கினான். ஆனால் பின்னர் வரவே இல்லை. ஒரு நாள் அவனுடைய தந்தை அவனுடைய போராட்டங்களை கண்டு அவனை ஒரு ஞானியான புத்த துறவியிடம் அனுப்பினார். அப்போதுதான் எல்லாம் மாறியது. துறவி ஒரு மென்மையான புன்னகையுடன் கிரணை வரவேற்று ஒரு சிறிய கிண்ணத்தை அவரிடம் கொடுத்தார். முதலில் கிரண் குழப்பமடைந்தார். ஆனால் பின்னர் துறவி அவருக்கு ஒரு கூஜா தண்ணீரை கொடுத்து, இந்த கிண்ணத்தை நிரப்பு, அது நிரம்பியதும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். எளிமையான பணி இல்லையா? கிரண் தண்ணீரை ஊற்றத் தொடங்கினார். ஆனால் ஏதோ விசித்திரமானது நடந்தது. தண்ணீர் கசிந்து கொண்டே இருந்தது. அவர் எவ்வளவு ஊற்றினாலும் கிண்ணம் நிரம்பவே இல்லை. விரக்தி அடைந்த அவர், இது சாத்தியமற்றது, தண்ணீர் மறைந்து கொண்டே இருக்கிறது என்றார். துறவி சிரித்து கொண்டே கிரணின் ஆத்மாவை உலுக்கிய ஒன்றை சொன்னார். இந்த கிண்ணம் உன் வாழ்க்கை மாதிரி. கிரண் கண்கள் விரிந்தன. நீ பணம் சம்பாதிக்கிறாய், ஆனால் நீ அதை ஒருபோதும் சேமிக்கவில்லை. அது உள்ளே பாய்கிறது, வெளியே பாய்கிறது, இறுதியில் உனக்கு எதுவும் மிச்சமில்லை. அந்த நொடியில் கிரண் இறுதியாக புரிந்து கொண்டார். அவரது கவனக்குறைவான செலவுதான் அவரது வாழ்க்கையின் ஓட்டை என்று. கிரண் துறவியை பார்த்து, நான் எப்படி ஓட்டையை சரி செய்வது என்று கேட்டார். துறவி சிரித்து கொண்டே ஒரு சக்தி வாய்ந்த புத்த போதனையை பகிர்ந்து கொண்டார். நீதியுடன் சம்பாதிக்கவும், கடினமாக உழைத்து சரியான வழியில் செல்வத்தை ஈட்டுங்கள். புத்திசாலித்தனமாக சேமிக்கவும். இன்று கொஞ்சம் சேமித்தாலும் நாளை ஒரு செல்வமாக வளர முடியும். கவனத்துடன் செலவிடுங்கள். நீங்கள் விரும்புவதை அல்ல, உங்களுக்கு தேவையானதை வாங்குங்கள். உங்களில் முதலீடு செய்யுங்கள். அறிவும் திறமையும் எப்போதும் உங்களை பணக்காரராக்கும். மற்றவர்களுக்கு உதவுங்கள், ஆனால் உங்கள் சொந்த எதிர்காலத்தை பாதுகாத்த பிறகுதான். கிரண் இந்த பாடத்தை மனதில் கொண்டார். அவர் கடினமாக உழைக்க தொடங்கினார், பணத்தை சேமிக்க தொடங்கினார், மேலும் தனது நிதியை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க தொடங்கினார். காலப்போக்கில் அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலை உருவாக்கினார். தனது அனைத்து கடன்களையும் அடைத்தார், மற்றவர்களுக்கும் உதவினார். ஒரு நாள் அவர் துறவியிடம் திரும்பினார், அதே கிண்ணத்துடன். ஆனால் இந்த முறை அது முற்றிலும் நிரம்பி இருந்தது. நான் ஓட்டையை சரி செய்தேன், கிரண் புன்னகையுடன் கூறினார். துறவி தலையசைத்தார். ஏனென்றால் இப்போது கிரண் பணத்தின் மதிப்பை உண்மையிலேயே புரிந்து கொண்டிருந்தார். இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்கள் கிண்ணமும் கசிந்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் கவனக்குறைவாக செலவு செய்கிறீர்களா அல்லது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், பணம் என்பது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது அல்ல, ஆனால் அதை எவ்வளவு புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான். சேமிக்க தொடங்குங்கள், திட்டமிட தொடங்குங்கள். மிக முக்கியமாக தாமதமாகிவிடும் முன் ஓட்டையை சரி செய்யவும்.
இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும், இந்த ஞானத்தை மற்றவர்களுடன் பகிரவும், மேலும் சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏனென்றால் இன்றைய ஞானம் நாளையின் வெற்றி. ஞானமாக இருங்கள், செல்வந்தராக இருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.